வணக்கம் நண்பர்களே, நல்விருந்தில் உங்களை வரவேற்பது ஜிஆர்வி. இந்த பதிவில் நம்ம ஸ்வீட் பாஸ்தா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. இந்த ஸ்வீட் பாஸ்தா சின்ன குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்குங்க. இந்த ஸ்வீட் பாஸ்தா எப்படி செய்யறதுன்னு இப்ப பார்க்கலாம். வாருங்கள் நண்பர்களே, சமையலை எளிமையாக்குவோம். ஈஸியா செய்யக்கூடிய ஸ்வீட் பாஸ்தா எப்படி செய்யறதுன்னு இப்ப பார்க்கலாங்க. அதுக்கு ஒரு பாத்திரத்துல தண்ணி விட்டு தண்ணி நல்லா கொதிச்சதும் அதுல ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அதுல 100 கிராம் பாஸ்தா சேர்த்து நல்லா வேக விடுங்க. பாஸ்தா வந்தது அதை நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும். இப்போ ஒரு பாத்திரத்தில் 2 ஸ்பூன் நெய் விட்டு நெய் நல்லா காஞ்சதான் அதில் 1 ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கோங்க. மைதா மாவு நல்லா வறுபடணும். பொறுமையாக அதை வறுத்துக்கோங்க. மைதா மாவு கரைஞ்சிடக்கூடாது. மாவு நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதில் 1 கிளாஸ் பால் சேர்க்க போகிறேங்க. பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும், இல்லைன்னா கட்டி பிடிச்சிரும். கொஞ்சமாக பால் விட்டு நல்லா கலந்து விடுங்க. கட்டி இல்லாத மாதிரி நல்லா கலந்து விடணும். பாருங்க, இந்த மாதிரி நல்லா கலந்து விடணும். இப்போ எல்லாம் நல்லா கலந்துருச்சு. இப்போ நம்ம இதில் மீதி பாலை ஊற்றிடுறோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இதே நம்ம வெண்ணெய் யூஸ் பண்ணி பண்ணோம்னா அதுதாங்க ஒயிட் சாஸ். நம்ம இப்போ இதுக்காக நெய் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கோம். இப்போ இதில் ஒரு 100 கிராம்லேருந்து 150 கிராம் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நான் இதில் 100 கிராம் சர்க்கரை சேர்த்துருக்கேன். ஏன்னா இது கூட கண்டென்ஸ் மில்க் சேர்ப்பேன், அதனால சர்க்கரை கொஞ்சம் கம்மியாக சேர்த்துருக்கேன். பாருங்க, எல்லாம் நல்லா கொதிச்சு வருது. இதில் ஒரு 50 கிராம் கண்டென்ஸ் மில்க் சேர்த்துக்கோங்க. இது இந்த பாஸ்தாவுக்கு ஒரு நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க விடுங்க. இந்த டிஷ் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. அதனால இது குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்குங்க. இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதில் வேக வச்ச பாஸ்தாவை சேர்த்துறோம். பாருங்க, ஒன்று ஒட்டாமல் எவ்வளோ பெருப்பெருன்னு இருக்கு பாருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அடுப்பு மிதமாக வச்சுக்கணும். இப்போ இதில் நம்ம நெய்யில் வறுத்த முந்திரி பருப்பு சேர்க்குறோம். பொறுமையாக கிளறி விடுங்க. இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ இதில் 3 ஏலக்காவை தட்டி போட்டுக்கோங்க. பொறுமையாக கிளறி விடுங்க. இது நல்லா கொதிக்கணும். பாருங்க, நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்மளுடைய சுவையான ஸ்வீட் பாஸ்தா தயாரிச்சுங்க.
இது வீட்டில் உள்ளவங்களுக்கு எல்லாம் ரொம்ப பிடிக்குங்க. அதே மாதிரி இதை சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்கள் நம்ம பாஸ்தா. ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா அடை பாயாசம் மாதிரியே டேஸ்ட் இருக்கும். இதை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி ஒரு சுவையான பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன்.